ஓகே எஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சர்வரோட டிரைவர்ஸ் அப்படின்னா என்ன, ஃபிம்மர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டிங்க. நம்ம டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டிவிட்டி. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சர்வரில் இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் வந்து அப் டு டேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட்டில் வருத ப்ராப்ளத்தை ஒரு 90% சால்வ் பண்ணிடலாம். ஈவன் 90% ப்ராப்ளம் வரவே வராது. ஒரு சர்வருக்கு இந்த டிரைவர்ஸ், முக்கியமாக இந்த ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே இது வந்து அப்டேட் இருக்கணும். அப்டேட்னா இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் இருக்கோ அல்லது ஒரு 2 மாதம் முன்னாடி என்ன லேட்டஸ்ட் இருக்கோ அந்த லேட்டஸ்ட் டேட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் என்விரான்மெண்ட்டில் பாதி பிரச்சனை வரவே வராது. ஸோ ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் பிரச்சனை வராமல் நம்ம இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய என்விரான்மெண்ட்டில் அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த ஃபிம்மர் அவுடேட்டடாக இருக்கிறதுனால தான். இப்போ எங்களோட பழைய என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிம்மர் வந்துட்டு ரொம்ப அவுடேட்டடாக இருக்கும். அடிக்கடி சர்வர் வந்து நம்ம இஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா, இஎஸ்எக்ஸ் வந்து அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகும் அல்லது அடிக்கடி ஷட் டவுன் ஆகும், இல்லை ஏதாவது ரீபூட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இல்லை அன்ஸ்டேட் இருக்கும், ஏதாவது இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெண்டாட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் தான் சொல்கிறாங்க. ஸோ 90% ஆஃப் சினாரியோஸில் ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுறது அல்லது அன்ஸ்டேட் போகிறது அல்லது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறது, இதெல்லாமே காரணம் இந்த ஃபிம்மர் தான். ஸோ இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்களோட என்விரான்மெண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஷுட் பி ஆல்வேஸ் அப் டு டேட். ஸோ நம்ம வாட் இஸ் டிரைவர், வாட் இஸ் ஃபிம்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது. நேற்று லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து ஒரு சர்வர் மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சர்வர் மதர் போர்டில் ஜாயின் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ணி நீங்கள் பேசிட்டு தான் இருக்கேன், நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் செஷனில் ஒரு சர்வர் மதர் போர்டில் என்னென்ன ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதுதான் நேற்று அந்த கிளாஸ் எடுத்தேன். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது எடுத்த காரணம் என்னன்னா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு சர்வர் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, நேற்று செக்ஷனும் இன்னைக்கு செக்ஷனும் கொஞ்சம் தயவுசெய்து அந்த வீடியோ மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ போட்டேங்க, அப்லோட் பண்ணிட்டேங்க நான். பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க் யூ. வீடியோ அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஸோ சர்வர் வந்து சர்வரோட மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேற்று பார்த்தோம் மதர் போர்ட், சிபியு அதாவது ப்ராசஸர், டிம் மெமரி, ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் அதாவது ரெய்டு கண்ட்ரோலர், அப்புறம் பிசிஐ ஸ்லாட்ஸ், இதெல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இதை தவிர்த்து போர்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் இருக்குது. நெட்வொர்க் போர்ட்ஸ் இருக்குது, விஜிஏ போர்ட் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் இந்த சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே எதனால ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ்னால தான் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிரைவர் அப்படிங்கிறது பார்க்கலாம், அடுத்து ஃபிம்மர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிரைவர் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் டிரைவர்ஸ் ஆல்வேஸ் ஓஎஸ் டிபெண்டன்ட். ஸோ டிரைவர் வந்து எப்பயுமே ஓஎஸ் டிபெண்டன்ட்ல இருக்கும். ஃபிம்மர் இஸ் ஹார்ட்வேர் டிபெண்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க, டிரைவர் இஸ் ஓஎஸ் டிபெண்டன்ட். இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் நான் வாங்கியிருக்கேன், ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்குது. இந்த பிசிக்கல் சர்வரில்
நான் என்ன இன்ஸ்டால் பண்றனோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிரைவர்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ இன்ஸ்டால் இந்த பிசிக்கல் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா நம்ம விண்டோஸ் சர்வரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்க இதுல லினக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா லினக்ஸ் சர்வர் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ESXi இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ESXi டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ the drivers always depends on operating system or hypervisor. நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போடுறீங்கனோ அதை பொறுத்து தான் டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். லினக்ஸோட டிரைவர் விண்டோஸ்லயும் விண்டோஸ்ல டிரைவர்ஸ் லினக்ஸ்லயும் போடக்கூடாது. ஈவன் நீங்க விண்டோஸோட 2016 இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அதுல போயிட்டு 2019 டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு டிரைவர்ஸ் விட்டுருப்பான். ஓகே, ஸோ டிரைவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்டும் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இது இப்போ என்னோட ஹார்ட்வேர் காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல ஹார்ட்வேர் காம்போனன்ட் VGA இருக்குது, சரிங்களா? இது பேர் VGA போர்ட். ஸோ இந்த VGA போர்ட் இருக்குது, அப்புறம் USB போர்ட் இருக்குது, நெட்வொர்க் போர்ட் இருக்கு, அப்புறம் மற்ற PSU, பவர் சப்ளை யூனிட், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே காம்போனன்ட்ஸ். இப்போ இந்த VGAல நான் ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த மானிட்டர்ல எல்லாம் ப்ராப்பரா தெரியணும். அப்ப இந்த VGA ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, இந்த போர்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா VGA டிரைவர், டிஸ்பிளே டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த USB ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா USB டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும்னா அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். இது நான் சர்வருக்கு. டிரைவர்ஸ் வந்து மோஸ்ட்லி, அதாவது சர்வர்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிம்மர் தான் நம்ம பார்ப்போம். ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப்ல நம்ம வந்து டிரைவர்ஸ் தான் பார்ப்போம். இப்போ லேப்டாப், என்னோட லேப்டாப்பே எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதுல வந்து நம்ம டிரைவர்ஸ் ஃபிம்மர்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், டிரைவர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஜி ஒரே ஒரு நிமிஷம், ஒரு டவுட். இது டிரைவர்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் பிட்வீன் ஹார்ட்வேர் போர்ட் அண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, உங்களோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்டும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டிரைவர்ஸ் தான் யூஸ் ஆகுது. இது என்னோட லேப்டாப். என்னோட லேப்டாப்ல என்னெல்லாம் இருக்குது? என்னோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா சவுண்டுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, VGA கனெக்ட் பண்றதுக்கு HDMI கேபிள், HDMI போர்ட் இருக்குது, நெட்வொர்க் கனெக்ட் பண்றதுக்கு நெட்வொர்க் இருக்குது, அப்புறம் பிரிண்டர் கனெக்ட் பண்றதுக்கு, அப்புறம் மவுஸ் கனெக்ட் பண்றதுக்கு, கீபோர்ட் கனெக்ட் பண்றதுக்கு USB போர்ட் இருக்கு, கேமரா இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன், பயோமெட்ரிக் இருக்கு. சொல்லுங்க. டிரைவர் கம்யூனிகேட் வித் OS தான ப்ரோ? OS டிரைவர் இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா, அதுதான் அவங்க கேட்டாங்க. எஸ் டிரைவர் இஸ் communicate between the OS hardware component and operating system, அதாவது OS. இப்போ என்னோட லேப்டாப்ல என்னென்ன ஹார்ட்வேர்ல இருக்குதுன்னா ஆடியோ ஜாக் இருக்குது, சரிங்களா? நான் வந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம், பயோமெட்ரிக் இருக்குது, ப்ளூடூத் இருக்கு, கேமரா இருக்கு, டிஸ்க் டிரைவ் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், டிஸ்பிளே அடாப்டர்னா என்னோட டிஸ்பிளே ப்ராப்பரா தெரியுதுக்கு டிஸ்பிளே அடாப்டர், அப்புறம் கீபோர்ட், மவுஸ், நெட்வொர்க், பிரிண்டர், இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. USB, இது எல்லாமே டிரைவர்ஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் கோயிங் டு கனெக்ட் கேமரா, இப்போ நான் கேமராவை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த கேமராக்கான டிரைவர் இருந்தால் மட்டும்தான் என்னால கேமரா வந்து ஓப்பன் ஆகும், கேமரா வந்து அப்பியர் ஆகும். எனக்கு சவுண்டுக்கான டிரைவர் இருந்தால் மட்டும்தான் என்னோட இதுல இருந்து வீடியோ எதுவும் பிளே பண்ணா சவுண்ட் வரும். நீங்க பேசுறது, இப்போ நீங்க பேசுறீங்க இல்லையா, அது கூட அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் மூலமா தான் கேட்குது. அப்போ ஸ்பீக்கர் அவுட்புட் மூலமா அந்த சவுண்ட் கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆடியோ டிரைவர் மூலமா தான் கேட்குறேன். என்னோட பேட்டரி ப்ராப்பரா ஒர்க் ஆகுது காரணம் பேட்டரிக்கான டிரைவர். என்னோட பயோமெட்ரிக், என்னோட லேப்டாப்ல பயோமெட்ரிக் இருக்கு, அது ஒர்க் ஆகுதுக்கு அதுக்கு ஒரு தனி டிரைவர் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் ஒரு டிரைவர் உண்டு. லேப்டாப் டெஸ்க்டாப்க்கு வந்துட்டு டிரைவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வர்ல வந்து ஃபிம்மர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, ஸோ இதுல ஃபிம்மர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பயாஸ்க்கு மட்டும் ஃபிம்மர் யூஸ் பண்ணுவோம். லேப்டாப்ல வந்து
லேப்டாப்ல மேக்ஸிமம் ஃபிம்மர் யூஸ் பண்ண மாட்டோம். வி ஒன்லி யூஸ் டிரைவர்ஸ். பயாஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃபிம்மர் யூஸ் பண்ணுவோம். சரியா? லேப்டாப், டெஸ்க்டாப் இதுல ஃபுல்லாவே. ஸோ எந்த டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நெட்வொர்க் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, என்னோட லேப்டாப்ல ஒய்ஃபை இருக்குது. இப்போ நான் ஒய்ஃபை டிரைவர் இதுல இருக்குது, சரிங்களா? இந்த ஒய்ஃபை டிரைவர் இருக்கு. அப்போ ஒய்ஃபை கார்டு ஒரு கார்டு வந்துட்டு என்னோட மதர் போர்டில் இருக்கு, ஒய்ஃபை கார்டு, சரிங்களா? அந்த ஒய்ஃபை கார்டுக்கு ஒரு டிரைவர் வேணும். அப்போதான் அந்த ஒய்ஃபை ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இல்லாட்டி இந்த ஒய்ஃபை ஒர்க் ஆகாது, என்னால் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு டிரைவர் வேணும். அந்த மதர் போர்டில் கனெக்ட் ஆகுறதுக்கான இதுக்கு அதுல இருந்து நம்ம எல்லாமே மதர் போர்டுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்யூனிகேட்டுக்கு அந்த டிரைவர்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த ஃபிம்மர். ஸோ டிரைவர்ஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஓஎஸ். ஃபிம்மர் வந்து ஹார்ட்வேர் லெவல். இப்போ என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, பவரேஜ் R670 சர்வர். என்ன சர்வர் இது? R760 சர்வர். பவரேஜ் R760 சர்வர். இந்த சர்வர்ல எனக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னா, மதர் போர்டு, ப்ராசஸர், மெமரி அண்ட் டாட்டர் கார்டு, நெட்வொர்க் கார்டு அண்ட் ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதுக்கான ரெய்டு கண்ட்ரோலர், இந்த ரெய்டு கண்ட்ரோலுக்கான பேட்டரி, அப்புறம் ஹெச்பிஏ கார்டுன்னு ஒரு கார்டு சொன்னோம் இல்லையா, ஹெச்பிஏ. இந்த மாதிரி இதெல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே ஃபிம்மர் வேணும், சரிங்களா? ஃபிம்மர் வந்து இதுக்கு எல்லாமே வேணும். அதை இப்போ நான் காமிக்கிறேன், காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது பவரேஜ் R670 சர்வர் ரேக் சர்வர்னு வச்சுக்கோங்க. கூகுளில் போயிட்டு பவரேஜ் ரேக் சர்வர் ஃபிம்மர் டவுன்லோட் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் லிங்க், டெல்லோட அஃபிஷியல் லிங்க். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்க இந்த டிரைவர்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, டிரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ். இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு VMware ESXi அல்லது விண்டோஸ் சர்வரா என்ன வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு VMware ESXi அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டு கேட்டகரி, இதுல உங்களுக்கு டிரைவர்ஸ் மட்டும் வேணுமா அல்ல ஃபிம்மர்ஸ் மட்டும் வேணுமா? இதுல டிரைவர் ரெண்டு டிரைவர் தான் அவைலபிளா இருக்கு பாருங்க. ரெண்டு டிரைவர் தான். நிக்கார்டுக்கு ஒரு டிரைவர், அப்புறம் நிக்கார்டுக்கு மட்டும் டிரைவர் இருக்கு, அதாவது நெட்வொர்க் கார்டுக்கு மட்டும் டிரைவர் இருக்கு. which means இந்த நிக்கார்டு இருக்குல்ல, இதுக்கான டிரைவர் மட்டும் இதுல அவைலபிள் இருக்கு. நான் அந்த ஃபில்டர்ல போயிட்டு ஃபிம்மர் கொடுக்குறேன். எனக்கு எல்லா ஃபிம்மரும் தான் எல்லாமே தேவைப்படும். NVMe SSD இங்க பாத்தீங்களா, PCI ஸ்லாட்ல SSD போட்டா அதுக்கு ஒரு ஃபிம்மர். தென் Seagate ஒரு ஹார்ட் டிஸ்க், அதுக்கான ஃபிம்மர் இது. NVMe இது பாருங்க, டெல்டா 800W டைட்டானியம் PSU பவர் சப்ளை யூனிட், அதுக்கான டிரைவர் இது. சரி, ஃபிம்மர் இது. HPAக்கான ஃபிம்மர். அப்புறம் இது ரெய்டு கண்ட்ரோலர், பெர்க் அப்படின்னா ரைட் கண்ட்ரோலர் அர்த்தம். இந்த இருக்கு இல்லையா, ரைட் கண்ட்ரோலர். இதுல போய் பார்த்தோம்னா என்ன வெர்ஷன்ங்கிறத இங்க பார்த்துக்கலாம். இது இப்போ நம்ம டவுன்லோட் பண்றது என்ன வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் இதான். ஓல்டர் வெர்ஷன் பார்க்கணும்னா இங்க பார்த்துக்கலாம். ஓல்டர் வெர்ஷன் தெரியுமே, view full driver version.
இதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிம்மர் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, டிரைவர் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டிரைவர் இஸ் அ பீஸ் ஆஃப் கோடு, அதை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இந்த ஃபிம்மர் வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகும்னா, நம்மளோட மதர் போர்டில் ரோம் ரேண்டம் ரீட் ஒன்லி மெமரின்னு ஒரு சிப் இருக்கும். சரிங்களா, அது ஒரு ஐசி சிப்பும்போம். அந்த ரோம்ல நம்மளோட ஃபிம்மர் போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் சொல்ல இல்லையா, the firmware is always based on hardware, the driver is always based on operating system. நீங்க ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல போய் இன்ஸ்டால் ஆகும். நீங்க ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது வந்து மதர் போர்டில் இருக்கிற ரோம்லையோ அல்லது அந்த டிவைஸ் அந்த மதர் போர்டில் போய் அது போய் உட்காரும். அது இன்ஸ்டால் ஆகிறது மதர் போர்டில் ஹார்ட்வேர்ல தான் போய் இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்கான இதுதான். இப்போ இது வந்து ரைட் கண்ட்ரோலருக்கான டிரைவர் இது, ஃபிம்மர் இது. இதுலேயே போட்டுக்க பாருங்க ஃபிம்மர் வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன் என்ன. அதுக்கடுத்து இது வந்து ஹெச்பிஏக்கான ஃபிம்மர் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஃபிம்மர் உண்டு. இது சாம்சங் ஹார்ட் டிஸ்க் இங்க இருக்கு பாத்தீங்களா, சாம்சங் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இந்த பர்టిక్యులர் and then one thing சொல்லுங்க. interrupt you. இப்போ நம்ம நீங்க இப்போ வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும் ஓஎஸ்ல, ஓகேங்களா. அது பாயிண்ட் நீங்க as a ஹார்ட்வேர் இன்ஜினியர் நான் சொல்றேன், ஓகேங்களா. டிரைவர் வந்து ஓஎஸ்ல இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா. ஃபர்ம்வேர் வந்து ஃபிளாஷ் ஆகும் பயாஸ்ல. கரெக்ட். யா சொல்லுங்க. சோ யா கரெக்ட். ஃபிளாஷ் அப்படினா ரீட் ஒன்லி மெமரியில ஃபிளாஷ் ஆகும். யா, சோ டிரைவர்ஸ் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம டைரக்டா இன்ஸ்டால் பண்றது, ஃபிம்மர் வந்து நம்ம டைரக்டா ஃபிளாஷ் பண்றது. ஃபிளாஷ் கூட வச்சுக்கலாம், ஏன்னா பழச அழிச்சிட்டு அப்படியே புதுசா நம்ம ரைட் பண்றது, அதுக்கு தான் ஃபிளாஷ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு சாம்சங்கோட ஒரு சட்டா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்கான ஃபிம்மர் இது. இதுவும் ஹார்ட் டிஸ்க் ஃபிம்மர் இது. இப்போ என்னென்ன டிவைஸ்க்கெல்லாம் ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. நிக் கார்டு, அதாவது என்எஸ்சி கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதுக்கு ஃபிம்மர் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெச்பிஏனா ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். ஹெச்பிஏ இஸ் யூஸ் டு கனெக்ட் சான் சுவிட்ச் அண்ட் ஸ்டோரேஜையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணுற சான் சுவிட்சை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹெச்பிஏ பற்றி லேட்டாக இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ ஹெச்பிஏ கண்டிப்பாக ஃபிம்மர் வந்து அவசியம். அப்புறம் ரைட் கண்ட்ரோலர் சொல்லலாம், அல்லது ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் சொல்லுவோம். வாட் எவர் இட் இஸ், ரைட் கண்ட்ரோலர் ஆர் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், அதுக்கு கண்டிப்பா ஃபிம்மர் அவசியம். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க்கோ அல்லது எஸ்எஸ்டிக்கும் கண்டிப்பா ஃபிம்மர் இன்ஸ்டால் தான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். வேற எது முக்கியமா இதுக்கு ரைட் கண்ட்ரோலர். அப்புறம் பிசிஐ ஸ்லாட்ல என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க, இந்த பிசிஐ ஸ்லாட் இருக்குல்ல, அந்த பிசிஐல மேபி நீங்கள் நெட்வொர்க் கார்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த பிசிஐக்கும் தனியாக ஒரு ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் இந்த ஃபிம்மர் ப்ராப்பராக இருந்தாலே உங்களோட ஃபிசிக்கல் சர்வரில் பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? புரியல. ஃபிம்மரோட ஒர்க் என்னங்க சார்? ஃபிம்மரோட ஒர்க் ஃபிம்மர் வந்துட்டு அந்த டிவைஸ், அந்த ரோம் சொல்றோம் இல்லையா, ரீட் ஒன்லி மெமரி, அதுல இன்ஸ்டால் பண்றோம். அந்த டிவைஸும் பயாஸ் இருக்கு இல்லையா, அந்த பயாஸ் வந்துட்டு உங்களோட சர்வர் வந்து பூட் ஆகும். நம்மளோட சர்வர் பூட் ஆகுறப்ப அந்த ஹார்ட்வேர் காம்பவுண்ட்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும். அதை இனிஷியேட் பண்றது இந்த ஃபிம்மரோட வேலை. பயாஸ் மூலமா அது ஒர்க் ஆகும். அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, பயாஸ்க்கும் ஃபிம்மர் வேணும். பயாஸ் ஃபிம்மர் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, ரைட் கண்ட்ரோலர் ஆர் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி, நெட்வொர்க் கார்டு, ஹெச்பிஏ, பயாஸ், அதுக்கப்புறம் ஐடி ரேக் ஆர் ஐஎல்ஓ. ஹெச்பிஆ இருந்தா ஐஎல்ஓ ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும். டெல்லா இருந்தா ஐடி ரேக்கோட ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு டெல் சர்வர் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹெச்பியோட ஒன் ஆஃப் த காமிக்கிறேன். HP ProLiant
DL360 Gen 10 டிரைவர் firmwareனு போடுறேன். firmware டவுன்லோட். இதிலே போட்டுக்காம பாருங்க. நான் firmwareனு போட்டிருக்கேன். ROM flash firmware package. இது பேக்கேஜா மொத்தமா கொடுத்துருக்கேன். அதுல சாஃப்ட்வேர் இதுல உங்களுக்கு எந்த ஓஎஸ் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், ரெட் ஹேட் வேணுமா, சுசி லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு சர்வரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த சைட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரும். இதில் போட்டுருக்க பார்த்தீங்களா பயாஸ் சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீங்கள் ஆஃபீஸ்க்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஆல்ரெடி ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து என்ன வெர்ஷன் firmware இருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ILO ஐடி ரேக்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ILO ஐடி ரேக்ல போயிட்டு அது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது அந்த வெர்ஷனை பார்த்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அவுட்டேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு வந்து எந்த வெர்ஷன் தெரியல அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ கேஸ் வித் வெண்டர். நீங்கள் ஒரு டெல் வெண்டாட்டையோ இல்லை ஹெச்பி வெண்டாட்டையோ கேஸ் ரைஸ் பண்ணி உங்களோட லேட்டஸ்ட் டிரைவர் வெர்ஷன் உங்கள் firmware வெர்ஷன் என்னன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்களே கூட லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களே லிங்க் அனுப்புங்க அப்படின்னாலும் அவங்களே கூட லிங்க் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, சார் இந்த firmware வந்து லைசன்ஸ்டா இல்ல நார்மலா அப்படியே நம்ம OS இன்ஸ்டால் பண்ற மாதிரிங்களா சார் இதெல்லாம்? இந்த firmware டிரைவர்ஸ் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க விண்டோஸா இருந்தா நீங்க EXE இருக்கும். இந்த EXE நீங்க கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம் டிரைவர்ஸை. firmware இன்ஸ்டால் பண்றது வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா ILO ஐடிராக் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம். ILO ஐடிராக் மூலமா there is option called installing firmwares. அல்லது பேக்கேஜா கொடுக்குறோம். டெல்லுமே பேக்கேஜா கொடுக்குறோம் firmwares, ஹெச்பியும் பேக்கேஜா கொடுக்குறோம். அந்த பேக்கேஜை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணாலும் டெப்ளாய் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது ஒரு கிளாஸ் எடுப்பேன், டிரைவர்ஸ் அண்ட் firmwares இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பேன் நான். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இல்ல ஓகே ஓகே ஸ்கிரீன் சார். ஓகே ஓகே. சோ டெல்ல பொறுத்த வரைக்கும் டெல் அப்டேட் பேக்கேஜ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. ஒரு டவுட் ஒண்ணு, நேத்து ஒருத்தர் கேட்டாரு. ஆக்சுவலா நேத்து கிளாஸ்ல ஒருத்தர் கேட்டாரு, என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஆபீஸ்ல வந்து என்னோட சர்வரை வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து இதாகல அப்டேட் ஆகல அப்படின்னாரு. அதுக்கு வந்து நீங்க VMware அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்தாதான் அந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றது கேட்டிருந்தாரு. ஆமா, அப்டேட் VMware லிங்க் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, ஓகே 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 ஓகே. இப்போ இதுக்கு டிரைவர்ஸ்க்கு ஃபர்மர்ஸ்க்குலாம் எதுவும் தேவை இல்ல, நம்ம அந்தந்த வெண்டாரோட இல்ல கண்டிப்பா தேவை. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா தான் டவுன்லோட் பண்ண முடியும். சீரியல் நம்பர் போட்டீங்கன்னா அது வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேட்டாவே. இல்ல இப்போ நான் வந்து எப்படின்னா, நான் டெல் சப்போர்ட்ல இருக்கனால நான் வந்து எப்படின்னா, நான் இப்போ டெல் லேப்டாப்ஸ்க்கு வந்து டெஸ்க்டாப்ஸ்க்கும் நம்ம டவுன்லோட் பண்றோம். ஓகேங்களா, நம்ம அந்த சீரியல் நம்பர் டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா, அசட் ஐடி இது போட்டோன்னு டவுன்லோட் ஆகுது. அது மாதிரி அதேதான் சர்வருக்கும் அதேதான். அசட் ஐடி நீங்க அங்க அசட் ஐடி சொல்லுவீங்க, இங்க வந்து சீரியல் நம்பர் சர்வீஸ் டாக்னு சொல்லுவோம். சர்வீஸ் டாக் போட்ட உடனே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்ப வந்து VMware தான் அக்கவுண்ட் தேவை அந்த அப்டேட்ஸ்க்கு தான். VMware நான் சொல்லல,
ஃபிம்மர் வந்து ஆல்வேஸ் ஹார்ட்வேர் டிபெண்ட். ஓகேங்களா? விஎம்ஆருக்கு தனி அக்கௌண்ட், அந்த ஹைப்பர்வைசர் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு தனி அக்கௌண்ட் கண்டிப்பா தேவை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹார்ட்வேர் வேற, அதுல இன்ஸ்டால் பண்ற ஹைப்பர்வைசரோ ஓஎஸ்ஓ வேற, ரெண்டும் வேற வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்போ இது விண்டோஸ் நம்ம எப்படி வந்து விண்டோஸ் 365 நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அது மாதிரி இது நீங்க சொல்றீங்க. ஆமா, see நம்ம லைசென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. அதுதான். ஓகே. நீங்க விஎம்எல் லைசென்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.